கோவை புதூரில் அமைந்துள்ள விஎல்வி ஜானகி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் தேசிய விவசாயிகள் தினம் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு விஎல்வி ஜானகி அம்மாள் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் நா. சூரியகுமார் தலைமை வகித்து பேசினார். தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் எஸ். பழனிசாமி, மாவட்ட துணைத் தலைவர் ஆர். பெரியசாமி, கீரைக்கடை வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ஜி. ஸ்ரீராம் பிரசாத், போத்தீஸ் ரீட்டைல் நிறுவனத்தின் துணைத் தலைவர் கி. சக்தி நாராயணன், ஆலாந்துறை பேரூராட்சி தலைவர் மணிமேகலை ராமமூர்த்தி, ரொட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டிலைட் கே. அருள் மற்றும் தாய் தமிழ் அகாடமியின் நிறுவனர் மற்றும் தலைவர் எஸ். பால்ராஜ் ஆகியோர் அடித்தள விவசாயத்தை வலுப்படுத்த புதுமை தொழில்நுட்பங்களும் உறுதியான கொள்கை ஆதரவும் அவசியம் என வலியுறுத்தினர். கல்லூரி முதல்வர் தா. கலைவாணி, கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் து. பிருந்தா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக 80 விவசாயிகள் கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து விவசாயிகள் கொண்டு வந்த புதிய இயற்கை காய்கறிகளுடன் ஸ்பாட் சந்தை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. விஎல்வி ஜானகி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம் மற்றும் இன்குபேஷன் மற்றும் ஸ்டார்ட் அப் மையம் இணைந்து நடத்தப்பட்ட இந்த சந்தைக்கு மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் பெருமளவில் வருகை தந்து காய்கறிகளை வாங்கினர். இந்நிகழ்ச்சியை சமூக ஈடுபாடு மற்றும் சமூக சேவை மையம், நம்மாழ்வார் கழகம் மற்றும் வணிகவியல் கணினி பயன்பாட்டுத்துறை இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. மகாத்மா காந்தியினுடைய வழிகாட்டின்படி மறவாமல் வருடம் ஒரு முறை விவசாயிகளை அழைத்து விவசாயிகள் உழைப்புக்கு மரியாதை செலுத்தி, நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் வாழ்ந்தால்தான் உலகம் வாழும், உயிரினங்கள் வாழும், எல்லா செல்வங்களும் பெறுவதற்கு முதல் உயிர் வேண்டும். அந்த உயிர் வாழ்வதற்கு உழவனுடைய உற்பத்தி தேவை. இதை கணக்கில் எடுத்துத்தான் நம்முடைய கோவை மாவட்டத்தில் விஎல்பி ஜானகி அம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள், நிர்வாகம் இத்தகைய நிகழ்வை விவசாயிகளை அழைத்து 3 ஆண்டு காலமாக 150 விவசாயிகளுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டோடு சேர்த்து தமிழகத்தில் பல்வேறு கல்லூரிகள் பல விஞ்ஞானிகளை, அறிவாளிகளை, அரசியல்வாதிகளை உருவாக்கியிருந்தாலும், ஆனால் கோயம்புத்தூரில் கோவைக்கு தென்பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய விஎல்பி ஜானகி அம்மாள் கல்லூரியில் தான் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தொடங்கி விலங்குகளுக்கிடையில் விலையேற்றம் இல்லாமல் கொரோனா காலத்திலும் வறட்சியும் வெள்ளமும் சூழ்ந்த போதும் கூட அயராது உழைத்து உணவு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளை அழைத்து கௌரவித்த கல்லூரி நிர்வாகத்துக்கு விவசாயிகள் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த நேரத்திலே நாங்கள் ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பாக இந்த நேரத்தில் தெரிவிப்பதோடு, விஎல்பி ஜானகி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக இந்த நிகழ்வை முதல்வர் சூரியகுமார் அவர்களும் பேராசிரியர் அவர்களும் சேர்மன், கல்லூரியின் முதல்வர், கல்லூரியின் சேர்மன் ஒரு மதிப்பிற்குரிய ஐயா சூரியகுமார் அவர்கள் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.